உலக பொருளாதாரத்தை பல மாதங்களாக உலுக்கி வந்த அமெரிக்க சீன வர்த்தக போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு உலக அரங்கத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்குது. அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். தென்கொரியாவில் நடக்க இருக்கக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறாரு ட்ரம்ப். இது 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு. ஒரு நல்ல சந்திப்பை நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், வரி விதிப்பு, ரஷ்யா யுக்ரைன் போர், தைவான் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் பிரதானமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதில் முக்கியமானது அரிய தாதுக்கள் ஏற்றுமதிங்கிற விவகாரம். சில வாரங்களுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டின் அறிவிப்பு எண் 62 அப்படிங்கிற பேரில் ஒரு ஆவணத்தை வெளியிட்டது சீனா. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அது என்னன்னா, அரிய தாதுக்கள் ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அந்த அறிவிப்பு அமெரிக்காவோடு சீனா செய்து கொண்டிருந்த வரி ஒப்பந்தத்தை சீண்டி பார்த்ததாக இருந்ததுன்னு சொல்லலாம். உலக அளவில் 110 மில்லியன் டன் தாதுக்களில் சீனாவில் மட்டும் 44 மில்லியன் டன் தாதுக்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. இதுக்கிடையில் இந்த 2 தலைவர்களுடைய சந்திப்பு என்ன தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தும், குறிப்பாக உலக வர்த்தகத்தில் என்ன நிலையை ஏற்படுத்தும், அது ஒரு உலக வர்த்தகத்தில் மீட்சியை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகளாக இருக்குது. சர்வதேச சந்தையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கேட்டால், நிபுணருடைய கணிப்புங்கிறது அப்படி ஒரு பெரிய தாக்கம்லாம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. 2 நாடுகளுக்கு இடையான எந்த ஒப்பந்தமும் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. ஆனால் 2 தரப்புமே சின்ன சின்ன பிரச்சனைகளில் மட்டுமே உடன்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அதே சமயம் 100% கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிற அமெரிக்காவுடைய சமீபத்திய எச்சரிக்கை நிச்சயமாக செயல்படுத்தப்படாது அப்படின்னு பார்க்கப்படுது. பரஸ்பர கூடுதல் வரி விதிப்புக்கான 90 நாள் அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.